ஆனா சிஎம்சி ஆஸ்பத்திரியில போய் இன்டர்வியூ போகும்போது ஏமா நீ வந்து மெடிக்கலுக்கு வர்றேன்னு சொன்னா கர்த்தருக்கு ஊழியம் செய்ய போறேன்னு சொல்லி ஒரு போய். ஏன்னா அவன் அப்படி சொல்லி கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க, நீ இந்த மாதிரி கேட்டா இப்படி சொல்லு அப்படின்னு. அதை அவங்க நம்ப வேற செய்யறாங்க. சுத்த பொய்ய சொல்றான், அவன் உள்ள எடுத்துறான். படிச்சு முடிச்ச உடனே ஒரு கிராமத்துல போய் ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற எங்கேயா போயிடும். அவன் பேசாம பாண்டுக்குரிய காசையும் கொடுத்துட்டு அவன் போயிடும் அமெரிக்காவுக்கு. இவன் படிச்சது வந்து எதுக்கு? டாக்டர் இல்லாத ஒரு கிராமத்துல ஊழியம் செய்து மிஷனரி பண்ணிக்காங்க. அதுதான் சிஎம்சி ஆஸ்பத்திரியில இடம் கொடுத்தான். அத்தனை பேர் வாயில மண்ணை போட்டு அவன் போயிடும். ரொம்ப காமம். நான் வெள்ளூர்ல இருக்கேன், எல்லாம் அப்படி பச்சையா பாக்குறக்காரு. ஏமாத்துறது பயங்கர ஒரு ஏமாற்று. எஸ்எஸ்எல்சி கேண்டிடேட் பிஎஸ்சி படிச்சவங்க மிஷனரி ஒர்க்கு வர்றதே இப்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்? பணம் வந்துச்சு. மற்ற வேலைக்கு போனா நிறைய காசு. என்ன செய்வாங்க? முந்தியெல்லாம் வந்து என் பிள்ளைய ஊழியத்துக்கு அனுப்புறேன் அப்படிம்பாங்க. எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை கொடுத்தீங்கன்னா என் பிள்ளைய ஊழியத்துக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன சொல்லுவாங்க? எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை கொடுத்தீங்கன்னு சொன்னா ஒரு மேகசின்ல சாட்சி எழுது. உனக்கு கடவுள் பிள்ளையும் கொடுக்கணும், அந்த பேப்பரும் வேஸ்ட் ஆகும். எங்க இறங்கிட்டோம் பாத்தீங்களா? புரியுதா உங்களுக்கு? அந்த ஆதி காலத்தினுடைய ஒரு இதுக்கும் தியாகத்திற்கும் இது எங்க இறங்கி இருக்கிறோம்? ரொம்ப பரிதாபமான இல்ல. எத்தனை மிஷனரி ஆர்கனைசேஷன் அப்ளிகேஷன்ஸை பார்த்துட்டு நான் பேசுறேன். ஏன்? கெட்டு போச்சு. தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி தேடுறது சும்மா பாட்டுல தான் இருக்கு, கிடையாது. இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு தெளிவான 5 ஆலோசனைகளை கொடுத்திருக்கிறார், எச்சரிப்பாக கொடுத்திருக்கிறார். நொறுங்குண்ட சிந்தையுடன் இருங்கள், பரிசுத்தத்தில் வளருங்கள், அன்பில் பெருகுங்கள், ஆன்மீக பயிற்சிகளில் திருவசனத்தின்படி உங்களை அமைத்துக் கொள்ளுங்கள். எதிர்காலத்திற்காக கடவுளை மட்டும் சார்.